நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுடைய ரிசல்ட் இருக்கு. சில முக்கியமான பங்குகளுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் எஃப்ஐ, டிஐ டேட்டாவ நம்ம பார்க்கலாம். வீடியோ கன்டினியூவா பாருங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். காலையில பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 130 பாயிண்ட் கிட்ட இருந்தது. 26 ரீச் ஆனுச்சு. 26 பக்கத்துல வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர். முக்கியமா பேங்க் நிஃப்டி நல்ல செல்லிங் பிரஷர் தான் முடிச்சிருக்காங்க. ஃப்ளாட்டா முடிச்சிருக்காங்க. சப்போர்ட் பண்ணல. மிட் கேப் பாக்கி எல்லாமே கிரீன்ல தான் இருக்கு. ஹெல்த் கேர், ஃபார்மா, பியூசி பேங்க் கொஞ்சம் செல்லிங் பிரஷர்ல இருக்கு. பாக்கி ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கிரீன்ல தான் இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா 2% மேல இருக்கு. மெட்டல் ஸ்டாக்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. போர்ட்ஃபோலியோவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன்ல இருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கன்டினியூவா ரேலி ஆயிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ டேட்டா. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நெட் பையா இருக்காங்க. இந்த மாசத்துல பிப்ரவரி மாசத்துல 5000 கோடிக்கு மேல நெட் பையா இருக்காங்க. கன்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா, 3 டேஸ் வந்து வந்து பை பண்ணியிருக்காங்க. 2 நாள் நல்ல பையிங் இருந்தது. இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா பை பண்ணியிருக்காங்க. நேத்து டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா பை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு டிஐ அதிகமா பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா, டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ வந்து பை பண்ணாங்கன்னா, கன்டினியூவா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, மேல போகுங்க. நம்ம அடிக்கடி வீடியோல டிஸ்கஸ் பண்றது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்சைட்லேருந்து மணி வரும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி அதிகமா இருக்கும். அப்போ மார்க்கெட் நல்லா மூவ் ஆகும். அதனால தான் நம்ம சொல்றது எஃப்ஐ வாங்கணும்ன்ட்டு. பார்ப்போம் கன்டினியூவா வாங்குனாங்கன்னா, மார்க்கெட் இதுலேருந்து மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் ஸ்டே இன்வெஸ்டரா இருங்க. அவசரப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெகட்டிவ் நியூஸ் நெறைய வரும். மார்க்கெட் அப் அண்ட் டவுன் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டே இன்வெஸ்டரா இருங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் மார்க்கெட்டுக்கு. அடுத்தது டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான நியூஸ் வந்திருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70,000 யோதா அண்ட் அல்ட்ரா T7 வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஆர்டர்ன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஆர்டர். இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1.5% மேல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசல்ட் பார்த்திருந்தோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இறங்கல. ஏன்னா, அந்த ஸ்டாக் ஆல்ரெடி நல்லாவே இறங்கிருச்சுனால வந்து பார்த்தீங்கன்னா, இறங்கல. அதனால அன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2% மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளோட ரிசல்ட் நம்ம பார்க்கல. வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் நம்ம ரிசல்ட் பார்த்திருந்தோம். கமர்ஷியல் வெஹிக்கிள் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 20,000 கோடி அருமையா பண்ணியிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நல்லா இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல இருக்கு. இந்த குவார்ட்டர் 561 கோடி. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது கம்மியா தான் பண்ணியிருக்காங்க. ஆனா 521 கோடி வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்னு சொல்லலாம். பார்ப்போம். அதுக்கப்புறம் பிஹெச்எல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. 28,000 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2,800 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கோல் இண்டியாட்ட. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்ல ஹிண்டால்கோட்ட ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கன்டினியூ ஆர்டர் கிடைச்சிருக்கு. பிஹெச்எல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பியூசி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக் தான் அந்த ஸ்டாக்கு. ஆனா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் லாஸ் மேக்கிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பினாலக்ஸ் கேபிள். பினாலக்ஸ் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம நண்பர்கள் நெறைய நண்பர்கள் ரீசென்ட்டா இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. Q3 ரிசல்ட் வந்திருக்கு. அத நம்ம பார்க்கலாம். பினோலெக்ஸ் கேபிள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 20. இது ஒரு மிட் கேப் ரேஞ்சில உள்ள ஸ்டாக்குங்க. ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1,200 கோடி பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் நல்லாவே இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நல்லா இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து ஃப்ளாட் தான். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் டாக்ஸ் கூடியிருக்கு. இப்ப தான் தெரியும் டாக்ஸ் கூடியிருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் ஆயிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் அதிகரிக்குது. 22 டூ 24 டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா கொஞ்சம் கட்டியிருக்காங்க. 136 குவார்ட்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் அதிகமா இருக்கு. ஆனா சேல்ஸும் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்கு இந்த ஸ்டாக்கு. இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4.5%க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு வித்திருக்காங்க. பப்ளிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. டிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்திருக்காங்க. ப்ரமோட்டட் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் ராலி டூரபிள் வித் மோர் அப்சைட்ன்னு சொல்லியிருக்காங்க ஃபண்டமெண்டலா. யாருன்னா பஜாஜ் ஃபின்சர்வ், ஏஎம்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேல போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, 2025ல சுத்தமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்ல. லார்ஜ் கேப் தான் பண்ணுச்சு. மிட் கேப்போட பண்ணுது. ஆனா ஸ்மால் கேப் பண்ணவே இல்ல. ஏன்னா நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் வச்சிருப்போம். நான் கூட. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் மேல போனுச்சுன்னா நல்லது தான். அதுக்கப்புறம் நெறைய ஸ்டாக்கோட ரிசல்ட் இருக்கு. நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். முக்கியமான ஸ்டாக்கு நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்குன்னு கூட சொல்லலாம். மதர்சன் சம்மர்த்தனா. இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் வந்திருக்குங்க. ரிசல்ட்ட நல்லா குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு. இன்னைக்கு ஸ்டாக் 4% அருமையான வருது. ஸ்டாக் நல்லா பாருங்க. ஆல் டைம் ஹைல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்க.
சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36,000 கோடிக்கு 36,409 கோடி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1,200 கோடி, 300 கோடிக்கு மேல பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பாருங்க, இதுவரைக்கும் அருமையான ஒரு நெட் ப்ராஃபிட் குவார்டர் இயர் ஆன் இயர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. 1,072 கோடி பண்ணியிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேப்பி போர்ஜிங். நம்ம பால் பொரிச்சு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேப்பி போர்ஜிங் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1 ½ இயர்க்குள்ள வந்து ஐபிஓ வந்தது. ஒரு 10,000 மார்க்கெட் கேபிட்டல் உள்ள கம்பெனி இந்த கம்பெனி. போர்ஜிங்ல இருக்காங்க. பிரிசிஷன் அண்ட் போர்ஜிங்ல இருக்காங்க இந்த கம்பெனி. ஸ்டாக் இன்னைக்கு 1.5% ஸ்டாக் பாருங்க. கீழ இறங்கவே இல்ல. ஆல் டைம் ஹைல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. நம்ம கொஞ்சோண்டு இறங்கிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிருச்சு. சேல்ஸ் கூடியிருக்குங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் ஃப்ளாட்டா தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. இயர் ஆன் இயர், குவார்டர் ஆன் குவார்டர் 2மே நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார்ல நல்ல ஒரு அருமையான ஒரு ஏற்றம் கொடுத்த ஸ்டாக்ன்னு சொல்லலாம். அப்போலோ மைக்ரோ சிஸ்டம். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2.5% மேல கீழ இருக்கு. இது முக்கியமான காரணம். ரிசல்ட் சுமாரா தான் குடுத்துருக்காங்க. சேல்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 9 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, அடியா இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் அடியா இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, அடியா இருக்கு. அதுக்கு எக்ஸ்பென்சஸ் கூடுனதுல காரணத்தினால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட்டும் கூடியிருக்கு. எம்ப்ளாயிங் காஸ்ட்டும் கூடியிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, அடியா இருக்கு. பார்க்கலாம் அடுத்த ரிசல்ட் எப்படி குடுத்துருக்கான்னு பார்க்கலாம் அது. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம். அடுத்தது நம்ம காலையில ஒரு ஸ்டாக்க பார்த்துருந்தோம். ஐசக் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 18%க்கு மேல ஏறிருந்தது. நல்ல கம்பெனி. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18% ஸ்டாக் போய் அண்டர் வேல்யூடு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் செட்டிங், பாய்லர்ஸ், பவர் பிளான்ட், சுகர் பிளான்ட்டுக்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டீல் காஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பிளான்ட் எக்யூப்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மேல ஏறிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. டிசம்பர் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் 1,739 கோடி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் நல்லாவே கூடியிருக்கு இந்த ஸ்டாக்ல. அதுக்கு முன்னாடி 1,700 பண்ணாங்க மார்ச்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நல்லா கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் 2% மேல கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் நல்லாவே கூடியிருக்கு இந்த ஸ்டாக்ல. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. மேனுஃபேக்சரிங் எக்யூப்மென்ட்ல இருக்காங்க இந்த கம்பெனி. அடுத்தது நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அரபிந்தோ பார்மா. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்திருக்கு. அத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 7, 8% நல்ல ஒரு டவுனு. ஒரு லார்ஜ் கேப்பு ஸ்டாக் அண்டர் வேல்யூல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஏரியால தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. பெருசா ஒண்ணும் மூவ்மெண்ட்டும் கிடையாது. சேல்ஸ் நல்லாவே கூடியிருக்குங்க. அருமையான ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நல்லா கூடியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் நல்லாவே கூடியிருக்கு. ஆனா ஸ்டாக் எதுக்கு டவுன் இறங்குச்சுன்னு தெரியல. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா பண்ணியிருக்காங்க. 910 கோடி 804 ரிசல்ட் சரியில்லைன்னு நினைச்சிருக்கேன். அதனால தான் அடிச்சிருப்பான்னு பார்த்தா, ரிசல்ட் நல்லா தான் குடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் நல்லாருக்கு. குவார்டரும் நல்லாருக்கு. 846 கோடி 910, 848 கோடி 910 நல்லாவே கூடியிருக்கு. ஆனா எதுக்கு இந்த ஸ்டாக் கீழ இறங்கியிருக்குன்னு தெரியல. பார்க்கலாம். நம்மளும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல ஸ்டாக்கா இருந்தா வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கங்க. டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வச்சிருக்காங்க, கொட்டியிருக்காங்க. எஃப்ஐ வித்திருக்காங்க. ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அதே இதுதான் இருக்கு. பப்ளிக் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. 37லேருந்து பார்த்தீங்கன்னா 55 ஆயிருக்கு இந்த ஸ்டாக்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் கேட்ஸ் டெக்னாலஜி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 5% அப்பர் சர்க்யூட்டு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 2025 நல்ல ஒரு மூவிங் ஆயிட்டு, இப்போ ஒரு சைடு வேல போயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 343 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சேல்ஸு. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. 23-28 கோடி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 18% அதுவும் நல்லாருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த மாரி ஸ்டாக்லாம் நல்ல நல்ல ஸ்டாக்லாம் ரிசல்ட் வந்துருக்கு. இதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு, இயர் ஆன் இயர், குவார்டர் ஆன் குவார்டர் 2லயுமே நல்லா பீட் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரிக்க இயர் ஆன் இயர் வந்து ரிசல்ட் எடுத்து வச்சுக்கங்க. 2022, 23 இந்த மாரிக்கு இயர் ஆன் இயர் இருக்குல்ல, 14 இந்த மாரி இருக்குல்ல, இத எடுத்து வச்சுட்டு இந்த மாரி கன்டினியூவா குரோ ஆகுதான்னு பாருங்க இபிஎஸ். இங்க பார்த்தா இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா குரோ ஆயிட்டே இருக்கும் இபிஎஸ். இந்த மாரி கன்டினியூவா குரோ ஆகுதான்னு பார்த்துட்டே இருங்க. அப்பதான் ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது பேட்டா இண்டியா. ஒரு நண்பர் கேட்டாரு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா வந்து டவுன் ட்ரெண்ட்லயே இருந்தது. இப்ப நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மூவிங் காமிச்சுட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. அது தெரியும். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏறிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட 3.5% இதோட ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 945 சேல்ஸ் நல்லாவே கூடியிருக்குங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. மார்ஜின் நல்லாவே கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் 14 கோடிலேருந்து 66 கோடி. லாஸ்ட் குவார்ட்டர்ல 58 கோடிலேருந்து பார்த்தீங்கன்னா, 66 கோடி நல்லாவே பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டு. ஆமா, இந்த மாரிக்கு நீங்களும் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்க ஸ்டாக்க எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்து முடிவு பண்ணிக்கங்க. இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஏறி இருக்கும். சில கச்சரா ஸ்டாக்லாம் இருந்துச்சுன்னா, தள்ளி விட்டுட்டு நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோல நம்ம நெறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம் நண்பர்களே. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ் தான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதாலும், விக்கிறதாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.